அன்புனா என்ன? 1 கொரிந்தியர் 13:13 பவுல் சொல்லும்போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது 3 இருக்குது, ஆனால் இதில் அன்பே பெரியது அப்படின்னு முடிக்கிறார். இதில் விசுவாசம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா எபிரேயர் 11 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டென்ட், ஒரு சின்ன சக்தி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, தேவனை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, வித்தியாசமான அச்சீவ்மெண்ட் எல்லாம் உங்களால் பண்ண முடியும். எப்படி? சாரால் 90 வயசு அவங்க குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அப்போது 90 வயசுனா அந்த பாடிக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களும் செத்து போயிடுச்சு. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட் கூட நின்று போயிடுச்சு. அப்போ அவங்க லைஃபு விசுவாசம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடி ரிவர்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு கன்னி பெண்ணுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுமோ அதையெல்லாம் இந்த விசுவாசம் உருவாக்கி கொடுத்ததுக்கு அவங்க ஈசாக்கு பெற்றெடுத்தாங்க. இதை விட புல்லரிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நெகோ அப்படின்னு 3 பேர் அந்த பாபிலோன் தேசத்தில் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் தேவனுடைய கட்டளைக்கு தான் கீழ்ப்படிவோன்னு வைராக்கியமாக நின்னப்போ அவங்கள ஒன்றா கட்டி அக்கினி எரியக்கூடிய ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அக்கினி கடலில் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அதில் ஏகப்பட்ட நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அதில் தூக்கி போட்டாலே கீழே போய் விழுறதுக்குள்ளேயுமே செத்து போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள விசுவாசம் அப்படிங்கிற ஒன்று இருந்ததுனால அந்த அக்னியினுடைய ஸ்மெல்லு கூட இவங்களை என்ன பண்ணல, டச் பண்ணல. அவங்கள தேவன் என்ன பண்ணிருக்காரு, அழகாக ஒரு ஷீல்டு மாதிரி ஏதோ ஒன்றை உருவாக்கி தேவனுடைய தூதன் அவங்க கூடவே அந்த அக்னியில் நின்று அவங்கள பிடிச்சு காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து விட்டார். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியமா? சாத்தியமே இல்லை. இன்னும் நீங்கள் இந்த அதிகாரத்தில் படிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாச வீரர்களும் அவங்க விசுவாசத்தை எப்படிலாம் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதை கேட்கும்போது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தோணும். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்கள் பிள்ளைகளை மீட்டு கொண்டார்கள். இதெல்லாம் எங்கே தான் சாத்தியம்? இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிற இந்த ஒரு குணம் இப்பேற்பட்ட வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க முடியுமானால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விசுவாசம் தேவைப்படாது. ஆனால் விசுவாசத்தை விட அன்பே பெரியது அப்படின்னு இந்த கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட வெற்றிகளை எல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும்.